மகிமா வியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆடி மாதம் பிறக்க போகுது. அதால் நாங்கள் ஆடிக்குள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்கோ. 6 ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுவோம், 100 கிராம் பயறு எடுத்துக்கொள்ளுவோம், 100 கிராம் அரிசி எடுத்துக்கொள்ளுவோம், 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கொள்ளுவோம், தேங்காய் பால் 300 மில்லி எடுத்துக்கொள்ளுவோம், பாதி தேங்காய் எடுத்துக்கொள்ளுவோம். கழுவி நனைய வச்சிருக்க அரிசியை அரைச்சி போட்டு நல்லா அரைச்சி கொள்ளுவோம். அதில் எந்த குறுநலும் இருக்காது, மை மாதிரி அரைச்சி கொள்ளுவோம். அரைச்சிட்டு இந்த கப்பால் 200 கிராம் அரிசி மா எடுப்போம். அது எல்லாத்தையும் அரைச்சா 200 கிராம் தான் வரும். 200 கிராம் மா எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு பயரை ஒரு 5 நிமிஷம் வறுத்து கொள்ளுவோம். பயறு கறக்க விடாமல் ஒரு மீடியம் கலரில் வறுத்து கொள்ளுவோம். ஏலக்காயையும் அதோடு சேர்த்து வறுத்து கொள்ளுவோம். பிறகு 800 ml தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு தண்ணி கொதிக்கட்டும். அந்த கேப்பில் நாங்கள் தேங்காயை இப்படி சுண்டுகளாக எடுத்துக்கொள்ளுவோம். தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி வெட்டி கொள்ளுவோம். வெட்டி இது இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இந்த பயிரோட சாப்பிடக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. நாங்கள் பயிர் அதுக்குள்ளே போடுவோம். பிறகு இந்த சர்க்கரையை கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு கரைச்சி வச்சு கொள்ளுவோம். அதில் தூசுகள் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் கரைச்சி வச்சு கொள்ளுவோம். சின்ன ஆக்கள் சாப்பிட்றது தானே, அதால் கரைச்சி கொள்ளுவோம். பயிர் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வருகுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் தேங்காயை போடுவோம். தேங்காயை போட்டு தேங்காயம் அவிஞ்ச பிறகு கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை அதில் ஊற்றுவோம். ஓரளவு அவிஞ்ச பிறகு கரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை அதுக்குள்ளே ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊற்றி விடுவோம். ஊற்றி கொஞ்சம் கிளறி விடுவோம். பிறகு 300 ml தேங்காய் பால் எடுப்போம். 250 ml எடுத்துக்கொள்ளுவோம். அதில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுவோம். கட்டிகள் இல்லாமல் கலந்து விடணும். இப்படி கலந்து விடுவோம். பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதில் தண்ணி விட்டு அதையும் கலந்து ஊற்றி கொள்ளுவோம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றணும். பிறகு கிண்டி வர கட்டி ஆகிரும். அதால் கொஞ்சம் தண்ணி பாத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த சமயம் நாங்கள் கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை அதில் கலப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டே வரணும். கலந்து கொண்டே வர அதை டக்குண்டு கட்டி ஆகிரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டு வரணும். பாருங்கள் இப்படி கட்டி ஆகிட்டுதுண்டு. அப்போ 200 ml தண்ணி நான் திருப்பி விடுறேன். ஓரளவு சுடு தண்ணியே விட்டுக்கொள்ளுவோம். 200 ml தண்ணி விட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டு வரணும். பிறகு ஏலக்காய் தூளை போடுவோம். வறுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை இடித்து போடுவோம். கொஞ்சம் ஒரு செட்டியோ உப்பு போடுவோம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் எங்களோட பாரம்பரியமான உணவுகளில் இதுவும் ஒன்று. கட்டாயம் செய்து பாருங்கள். நாளைக்கு செய்து சாப்பிடுங்க. முன்கூட்டிய ஆடி பிறப்பு நல்வாழ்த்துக்கள். அனைவரின் வாழ்விலும் வளமும் நலமும் பெருகி இந்த ஆடி மாதம் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி நிரம்பி வழியேற்றும். கட்டாயம் செய்து சாப்பிடுங்கோ. இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி டேஸ்ட்டாக இருக்காண்டு பார்ப்போம். சரியான ருசியாக இருக்கும். நாளைக்கு கட்டாயம் செய்யுங்கோ. சூப்பராக இருக்குது. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.